கேட்டாக்கா தமிழ்நாட்டு மக்கள் இருமொழி கொள்கையை தான் ஆதரிப்பாங்க. ஏன்னா தமிழ் வந்து நம்ம தாய்மொழி. நம்ம இயல்பாகவே நம்ம 5000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி வந்து தமிழ். பல இலக்கியங்களை எல்லாம் நாகரிகத்தை எல்லாம் படைத்த மொழி தமிழ் மொழி, நம்ம தாய்மொழி. ரெண்டாவது வந்து ஆங்கிலம் வந்து 200 ஆண்டுகளாக நம்மோட இருந்த மொழி, உலகமெங்கும் உள்ள மொழி, ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம். இந்த இரு மொழிகள் போதுமானது. இப்போ மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து விரும்பியவர்கள் கற்கலாம், எதையுமே திணிக்கக்கூடாது. அது இந்தியை வந்து படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது நிச்சயமாக எதிர்க்கப்படும். ஹிந்தி வந்து ஒன்றும் இந்தியா முழுவதும் பேசப்படுகிற மொழி கிடையாது. இந்தியா வந்து ஒரே நாடு கிடையாது, இது ஒரு கூட்டாட்சி, மொழிவாரி மாநிலங்கள் இணைந்த நாடு. இது பன்முகத்தன்மை கொண்டது. இங்கு ஒரே மொழி சாத்தியம் கிடையாது. வெறும் 40% மக்கள் தான் ஹிந்தி பேசுகிறாங்க. அந்த 40% மக்களும் பரவலாக இந்தியா பூரா இருந்தால் பரவாயில்ல. அவங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார்னு இந்த 4 மாநிலங்களில் மட்டும்தான் ஹிந்தி பேசுகிறவங்க நெருக்கமான நிலப்பரப்பில் தான் இருக்காங்க. அதை எதுக்கு இந்தியா பூரா இருக்கவங்க படிக்கணும்? தேவையே கிடையவே கிடையாது. அதோட இந்தியாவோட தேசிய கீதம் ஜனகணமன, அந்த வந்தே மாதரம், இது ரெண்டும் ஹிந்தி கிடையாது. இது ஜனகணமனவும் வந்தே மாதரமும் மேற்கு வங்காளத்திலேருந்து வந்த மொழி தான். ஹிந்தி பெரிய மொழியாக இருந்தால் அது ஹிந்தியில் தானே தேசிய கீதை இருந்திருக்கணும். அது மாதிரி தேசிய கீதம் ஹிந்தி மொழியில் கிடையாது. ஒரு குறுகிய மக்கள் பேசுகிறது. அது இல்லாமல் அந்த 4 மாநிலத்தில் இருக்கவங்க பிறந்ததுலேருந்து இயல்பாக அவங்க அப்பா அம்மா கூட விளையாடி பேசுகிற மொழியை தமிழ்நாட்டில் இருக்க நாமையாக ஃபீஸ் கட்டி அதை ஒரு பாடமாக படிக்கணும். நமக்கு என்ன தேவை இருக்குது? அதனால் தேவைப்பட்டவங்க 10 மொழி என்ன 15 மொழி கூட கற்றுக்கலாம். ஆனால் திணிக்கக்கூடாது. இருமொழி கொள்கை தான் மாணவர்களுக்கு சிறந்தது. இப்போ மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கையோட புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கைகளே தவறானது. இந்த புதிய கல்விக் கொள்கையை மட்டும் இவங்க இந்த மும்மொழியில் சமரசம் செஞ்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக கொண்டு வர பார்க்குறாங்க. அதை மறைமுகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா குலக்கல்வி படிக்க சொல்லுவாங்க, அப்பா தொழில் தான் பையன் செய்யணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டாக்டர், இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. 8வது வரைக்கும் ஆல் பாஸ் இல்லைங்கிறதுனால இடைநிற்றல் படிப்பெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகும். இன்னும் பல வருடங்களுக்கு எல்லா மாநிலங்களும் பின்தங்கி தான் போகும். அதனால் புதிய கல்விக் கொள்கையே இருக்கிறோம். இருமொழி மும்மொழியில் இருமொழியை ஆதரிக்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம். கல்வி வந்து மாநிலத்தின் வசம்தான் இருக்க வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை, கல்விக் கொள்கை எல்லாமே உலகம் முழுவதும் சந்திராயன் ராக்கெட்டுக்கு தலைமை தாங்கிறதுலேருந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு தலைமை தாங்கிறவங்கலேருந்து எல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். எனவே இந்தி திணிப்பை என்றுமே தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். என் பெயர் ஈசன் எழில் விழியன். நான் ஒரு சமூக ஆர்வலர். ஓகேவா? இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.